नाम को स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. आज के दिन में एक विषय के आधार पर मैं आपसे बातचीत करने के लिए मैं चाहता हूँ। இன்றைய நாளிலே ஒரு காரியத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். बाइबल में हम परमेश्वर के बारे में बहुत बातों को देखते हैं. வேதத்திலே தேவனை குறித்து अनेक காரியங்களை நாம் வாசிக்கின்றோம். जरूर आराधना में भी परमेश्वर का एक गुण को हमने अध्ययन किया. ஆராதனை வேளையிலே தேவனுடைய ஒரு குணத்தை நாம் அறிந்து ஆராதிக்கிறோம். बाइबल में परमेश्वर के बारे में हम देखते हैं. வேதத்திலே தேவனை குறித்து நாம் அறிகிறோம். वो बार बार इस प्रकार कहते हैं. அவர் அடிக்கடி இப்படியாக சொல்லுகிறார், मैं अपने लोगों के लिए युद्ध करने वाला हूँ. நான் என்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். इसलिए हम बाइबल में कई बार हम देखते हैं அப்படியே வேதத்திலும் अनेक இடங்களிலே நாம் காண்கிறோம், युद्ध परमेश्वर का है करके. தேவன் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி. बैटल बिलोंग्स टू गॉड. யுத்தம் கர்த்தருடையது. मैं आज उस विषय के आधार पर आपसे बोलने के लिए मैं चाहता हूँ. அந்த விஷயத்தின் அடிப்படையாக கொண்டு இன்று நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். युद्ध परमेश्वर का है. யுத்தம் கர்த்தருடையது. बाइबल में परमेश्वर अपने बारे में कहता है, வேதத்திலே தேவன் தன்னை குறித்து சொல்லுகிறார், जैसे एक मुर्गी अपने बच्चों को पंगों तले छिपा कर रखती है, எப்படி கோழி தன் சிறுகளின் அடியிலே தன்னுடைய குஞ்சுகளை மறைத்து வைக்கின்றதோ उसी प्रकार मैं भी करता हूँ. அப்படியே நானும் செய்கிறேன். थोड़ा मुर्गी के बारे में कल्पना करके देखिए. கொஞ்சம் கோழியை குறித்து நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். जब वो छोटे बच्चों को लेकर वो चलती है, தன்னுடைய குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு அது செல்கிறது. जब उस बच्चों के ऊपर कोई आक्रमण करता है, हमला करता है, அந்த குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்தோ விளைவோ நேரிடும் போது उस परिस्थिति में वो मुर्गी अपने जान को भी परवाह किए बिना उसको रक्षा करने के लिए सबके साथ उलट जाती है. அந்த நேரத்திலே கோழி தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து தன்னுடைய குஞ்சுகளை காக்கிறதற்கு முற்படுகிறது. उसी प्रकार परमेश्वर भी कहता है. அப்படியே தேவனும் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிறார். जब हम बाइबल में युद्ध के बारे में कहते हैं, எப்பொழுது நாம் வேதத்திலே யுத்தத்தை குறித்து பார்க்கிறோமோ, न केवल परमेश्वर अपने आप को कहता है मैं तेरे लिए युद्ध करने वाला हूँ, தேவன் அப்படி சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி. और दाऊद इस प्रकार भी कहता है, தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், परमेश्वर मेरे हाथ को युद्ध के लिए तैयार करता है. தேவன் என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். तो इसका मतलब क्या है? परमेश्वर के लोग भी युद्ध करते हैं. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். परमेश्वर भी अपने लोगों के लिए युद्ध करते हैं. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். और परमेश्वर के लोग भी युद्ध करते हैं. தேவனுடைய ஜனங்களும் யுத்தம் செய்கிறார்கள். तो फिर क्यों परमेश्वर कहता है मैं तेरे लिए युद्ध करने वाला हूँ? பின்ன ஏன் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன்? जरूर बाइबल में कई जहां परमेश्वर अपने आप को कहते हुए इस प्रकार कहते हुए आप देख सकते हैं. வேதத்தின் अनेक இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். यदि उन सारे संदर्भ को आप देखेंगे, அந்த எல்லா இடங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், जैसे मैंने कहा எப்படி நான் சொன்னேனோ, परमेश्वर के लोग भी युद्ध करते हैं. தேவனுடைய ஜனங்களும் யுத்தம் செய்கிறார்கள். परमेश्वर अपने लोगों को युद्ध के लिए सक्षम बनाते हैं. தேவன் தன்னுடைய ஜனங்களை யுத்தத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார். फिर क्यों परमेश्वर कहता है मैं तेरे लिए युद्ध करने वाला हूं? பின்ன ஏன் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று किस சொல்லி? संदर्भ में, किस परिस्थिति में परमेश्वर इस प्रकार कहते हैं? எந்த இடத்திலே எந்த சமயத்திலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை கூறுகின்றார்? बाइबल में आप 3 परिस्थिति को ही देख सकते हैं. வேதத்திலே 3 இடங்களை இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். जहां परमेश्वर कहता है मैं तेरे लिए युद्ध करूंगा, எந்தெந்த இடங்களிலே தேவன் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன், उन सारी बातों को आप अध्ययन करके देखेंगे, அந்த எல்லா பகுதிகளையும் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், वहां पे 3 परिस्थिति को या संदर्भ को आप देख सकते हैं. அங்கே 3 இடங்களை 3 சந்தர்ப்பங்களை நீங்கள் காண முடியும். 3 बातों को ही आज आपके बीच में संक्षिप्त में रखने के लिए मैं चाहता हूं. அந்த 3 காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் இன்று வைக்க விரும்புகிறேன். पहले हम पढ़ेंगे निर्गमन के पुस्तक 14 अध्याय 13 और 14 वचन. முதலாவது நாம் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 13-14. निर्गमन 14 अध्याय 13 और 14 वचन. 13 निर्गमन 14 अध्याय 13 और 14 वचन. जी, यात्रागमों 14-13-14. मूसा ने लोगों से कहा, डरो मत, खड़े खड़े व उद्धार का काम देखो जो यहोवा आज तुम्हारे लिए करेगा, क्योंकि जिन मिस्रियों को तुम आज देखते हो उनको फिर कभी ना देखोगे.
यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, इसलिए तुम चुपचाप रहो। हाँ, परमेश्वर नाम को महिमा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை यहाँ உண்டாவதாக. पे 14 वचन में मूसा, परमेश्वर मूसा के द्वारा कहता है, இங்கே 14வது வசனத்தில் தேவன் மோசே மூலமாக சொல்லுகிறார். या मूसा इस प्रकार कहता है, இங்கே மோசே இப்படி சொல்லுகிறார், यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், इसलिए चुपचाप रहो। எனவே நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். बाइबल में पहले बार परमेश्वर आपके लिए लड़ेगा करके इस जहां पे आता है। வேதத்திலே முதல் முறையாக தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற பதம் இந்த இடத்திலே வருகிறது. इस संदर्भ को आप जानते हैं। இந்த காரியத்தை நீங்கள் यदि அறிந்திருக்கிறீர்கள். 14 अध्याय को आप पढ़ेंगे, இந்த 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், इस्राएली लोग मिस्र देश से छुटकारा पाके बाहर आ गए हैं। எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வெளியே வந்து अभी கொண்டிருக்கிறார்கள். लाल समुद्र के किनारे वे लोग खड़े हैं சிவந்த சமுத்திரத்தின் வழியிலே அருகிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். और पीछे से फिरौन अपनी सेना के साथ इनको पीछा कर रहा है। பின்னாலே பார்வோன் இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். आगे लाल समुद्र है, முன்னே சிவந்த சமுத்திரம், पीछे जो है फिरौन की सेना है। பின்னாலோ பார்வோனுடைய சேனை வருகிறது. अभी उस प्रकार की परिस्थिति में इनको मालूम नहीं है मैं क्या करूं। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு தெரியவில்லை நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி. उनकी इस्राएली लोगों की परिस्थिति को थोड़ा देख लीजिए। இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை அங்கே நீங்கள் காண वे பாருங்கள். लोग जो है सैकड़ों वर्षों से वे लोग बंधुआई में गुलामी में पाए जाते थे, गुलामी में पाए जाते थे। இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு वे வந்திருக்கிறார்கள். लोग जो है युद्ध करने के लिए उनके पास ताकत नहीं है। யுத்தம் செய்வதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. काम करते करते बिल्कुल थक चुके हैं। வேலை செய்து செய்து மிகவும் களைத்து अपने போனவர்கள் जीवन से उबा हुआ स्थिति में वे पाए जाते हैं। தன்னுடைய வாழ்க்கையே இழந்து விட்டு களைத்து விட்டு வந்திருக்கிற ஜனம். युद्ध करने के लिए उनके पास न केवल सामर्थ्य है, अनुभव भी नहीं है। யுத்தம் செய்வதற்கு அவர்களிடத்தில் அனுபவம் இல்லை, சத்தியம் இல்லை. और युद्ध करने के लिए उनके पास कोई हथियार भी नहीं है। யுத்தம் செய்வதற்கு அவர்களிடத்தில் ஆயுதமும் காணப்படவில்லை. अभी जो है शत्रु उनके ऊपर आक्रमण कर रहा है। இப்பொழுது சத்துரு அவர்களை தொடர்ந்து வருகிறார். वे जो है मिस्रियों के बारे में जानते हैं, நீங்கள் எகிப்தியர்களை குறித்து वे அறிந்திருக்கிறீர்கள். बहुत दुष्ट लोग हैं அவர்கள் மிகவும் துஷ்ட और ஜனம். जो है वो बलवा लेने के लिए, बदला लेने के उस विचार से आ रहे हैं। இவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர்கள் இவர்களை தொடர்ந்து वो வருகிறார்கள். बहुत ही ताकत के साथ, आक्रोश के साथ आ रहे हैं। மிகவும் கோபத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். उस परिस्थिति में परमेश्वर कहता है, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் சொல்லுகிறார், तो मूसा कहता है, மோசே சொல்லுகிறார், परमेश्वर आपके लिए युद्ध करेगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. तो परमेश्वर हमारे जीवन में कब हमारे लिए युद्ध करेगा? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது யுத்தம் செய்கிறார்? जब हम बिल्कुल कमजोर रहते हैं, எப்பொழுது நாம் மிகவும் பலவீனமாய் हम காணப்படுகிறோமோ, शत्रुओं को सामना करने के लिए हमारे पास बिल्कुल ताकत नहीं है। எவைகளையும் எதிர்கொள்கிறதற்கு நம்மிடத்திலே பலன் இல்லாமல் When காணப்படுகிறோமோ, we are totally incapable to face the enemy, எதையும் நாம் சத்துருவை எதிர்கொள்வதற்கு பலனற்ற நிலையிலே காணப்படுகிறோமோ, उस परिस्थिति में परमेश्वर हमसे कहता है, அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், मैं तेरे लिए युद्ध करूंगा। நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். तो परमेश्वर हमारे लिए युद्ध करना है, தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் तो என்று சொன்னால் हमें क्या करना है? நாம் என்ன செய்ய வேண்டும்? वहां 14 वचन में परमेश्वर मूसा और एक बात कहता है। 14வது வசனத்திலே மோசே இன்னொரு காரியத்தை சொல்கிறார். हिंदी अनुवाद में बहुत सुंदर है, ஹிந்தி மொழிபெயர்ப்பிலே அது அழகாக இருக்கிறது. तमिल में पहले उस वचन को पढ़ेंगे। 14வது வசனத்தை தமிழிலே வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். यहाँ पे हिंदी में लिखा है, आप जो है जरूर तमिल में लिखा है, उधर भी उसी प्रकार का अनुवाद है। தமிழிலே எழுதியிருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள். हिंदी में भी उसी प्रकार दिया हुआ है। ஹிந்தியிலேயும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. तो अंग्रेज में आप देखते हैं तो यू बी क्वाइट करके लिखा है। ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி शांत எழுதப்பட்டிருக்கிறது. रहो, அமைதியாயிரு, घबराओ मत, நீங்கள் கலங்க வேண்டாம், उसी जहां पे खड़ा रहो। அந்த இடத்திலேயே இருங்கள். लेकिन हिंदी में क्या लिखा है? ஆனால் ஹிந்தியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது? चुपचाप रहो। நீங்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். तो यहाँ पे मूसा इस्राएलों से क्या कहने के लिए चाहता है? இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார்? क्योंकि इस्राएलो बहुत ही घबराए हुए थे।
அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கலங்கி बहुत போயிருந்தார்கள், ही भयभीत हो गए थे। மிகவும் பயந்த நிலையிலே उस காணப்பட்டார்கள். कारण वे जो है परमेश्वर के विरोध में कुड़कुड़ाने लगे। அப்படிப்பட்ட நிலையிலே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்க தொடங்கி वो இருந்தார்கள். भला होता हम मिस्र देश में रहते, நல்லதா இருக்கும் நாங்கள் எகிப்து தேசத்திலே वो இருந்திருந்தால், क्यों परमेश्वर हमें यहाँ लेकर आया। தேவன் எங்களை இப்படிப்பட்ட இடத்திலே அழைத்து கொண்டு வந்து कम से விட்டார். कम गुलाम रहते हुए जीवित तो रहते हैं ना। அடிமையாய் இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து अभी கொண்டிருந்தது तो போமே. जो है ये हमें बिल्कुल सत्यानाश करने के लिए आ रहा है। ஆனால் இப்பொழுதோ நாங்களை அழிக்கும்படியாக நிலையிலே வருகிறோம். बहुत ही क्रोध के साथ आ रहा है। மிகவும் கோபத்தோடு கூட எகிப்தியர்கள் वो வருகிறார்கள். मेरे साथ कैसे बर्ताव करे हम नहीं कह सकते हैं। எங்களோடு கூட அவர்கள் எப்படி இடைபடுவார்கள் என்று நாங்கள் அறியோம். मूसा कहता है மோசே சொல்லுகிறார், तुम चुप रहो, நீங்கள் அமைதியாயிருங்கள், तुम चुपचाप रहो, நீங்கள் அமைதியாயிருங்கள், तुम्हें कुछ नहीं करना है। நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. परमेश्वर आपके लिए युद्ध करना है। தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். उस प्रकार के परिस्थिति में அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே जब हम बहुत कमजोर महसूस करते हैं, நாம் மிகவும் பலவீனத்தை जब உணர்ந்தாலும், शत्रु जो है बहुत ही आक्रमण के साथ सामत के साथ हमको खत्म करने के लिए, नष्ट करने के लिए हमारे ऊपर आक्रमण करता है, சத்துரு நமக்கு விரோதமாக நம்மை அழிக்கும்படியாக மிகவும் கோபத்தோடு கூட அவன் வந்து கொண்டிருந்தாலும், उस परिस्थिति में அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே हमें क्या करना चाहिए? நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें चुपचाप रहने की जरूरत है। நாம் தேவனுக்கு முன் அமைதியாக இருக்க வேண்டியது यहाँ அவசியம். पर ही परमेश्वर लोग गलती करते हैं। இங்கே பரமேஸ்வரர்கள் தேவ ஜனங்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். कई बार कई लोग जो है इस परिस्थिति में क्या करते हैं, அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன जब செய்கிறார்கள்? इस प्रकार के परिस्थिति को सामना करते हैं, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது चारों तरफ जो है दबाव है, நான்கு புறத்திலும் அழுத்தங்களை சந்திக்கும் போது आगे भी नहीं जा सकते हैं, पीछे भी नहीं जा सकते हैं, முன்னேயும் செல்ல முடியாது, பின்னேயும் செல்ல वो முடியாது. बिल्कुल जो है तनावपूर्ण स्थिति में पाए जाते हैं। மிகவும் அழுத்தப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். उस परिस्थिति में वे क्या करने के लिए चाहते हैं, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்ய या விரும்புகிறார்கள்? बहुत लोग क्या गलती करते हैं, அநேக ஜனங்கள் எப்படிப்பட்ட தவறுகளை செய்து விடுகிறார்கள்? वे जो है उस परिस्थिति में हार मान जाते हैं। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். Rather than being quiet, they try to quit. அவர்கள் அந்த இடத்திலே அமைதியா இருக்கிறதை விட்டு விட்டு வெளியேறி விட நினைக்கிறார்கள். वो जो है उसको बिल्कुल हमको ये चाहिए नहीं, ये सेवकाई चाहिए नहीं, ये आत्मिक जीवन चाहिए नहीं, ये परमेश्वर चाहिए नहीं, बिल्कुल मैं छोड़कर पुरानी बातें में लौट जाऊंगा। जैसे इस्राएल ने कहा अब मिस्र देश में रहने से अच्छा है, उसी प्रकार की परिस्थिति में परमेश्वर के लोग चले आते हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு வேண்டாம், தேவன் வேண்டாம் என்று சொல்லி தங்களுடைய பழைய நிலைக்கே அவர்கள் திரும்பிவிட प्यारो, விரும்புகிறார்கள். आज आप अपने परिस्थिति को थोड़ा देखिए। பிரியமானவர்களே, இன்று நீங்கள் உங்களுடைய நிலையை யோசித்து क्या பாருங்கள். आज बहुत ही तनावपूर्ण पाए जाते हैं? ஒருவேளை மிகுந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இந்த ஆராதனைக்கு क्या வந்திருக்கலாம். शैतान जो है आपको, शत्रु जो है आपको बिल्कुल नष्ट करने के लिए आपके ऊपर आक्रमण करता है? சத்துரு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கவும் அழிக்கத்தக்கதான நிலையிலே நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல क्या காணப்படலாம். आप चारों तरफ जो है उस दबाव को आप महसूस करते हैं? நான்கு புறத்திலும் இருந்து அழுத்தத்தை உணர்ந்தவர்களாக இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். उस परिस्थिति में आप क्या करने के लिए चाहते हैं? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? क्या आप शांत रहने के लिए, चुपचाप रखने के लिए चाहते हैं, या छोड़कर भागने के लिए चाहते हैं? நீங்கள் அமைதியாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வெளியேறிவிட यदि விரும்புகிறீர்களா? आप चुपचाप रहेंगे, நீங்கள் அமைதியாக இருந்தால், जहां आप है वहां पे स्थिर रहेंगे, எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே இருந்தால், जहां आप है वहां पे खड़ा रहेंगे, எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நின்று விடுவீர்கள் என்றால், परमेश्वर आपके लिए युद्ध करेगा। தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். इसलिए हम यशायाह नबी के पुस्तक में और एक वचन को देखते हैं। यशायाह नबी के पुस्तक में, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். यशायाह नबी के पुस्तक 41 अध्याय उसका 14 वचन को पढ़ेंगे। 41:14 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை यहाँ வாசிப்போம். परमेश्वर क्या कहता है देखिए। இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். यहाँ परमेश्वर इस्राएलियों के बारे में क्या कहता है? இங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறார்? ये कीड़े सरी के याकूब,
பூச்சியை போன்று இருக்கிற இஸ்ரவேல் கூட்டமே, याकूब किस प्रकार पाया जाता है, யாக்கோபு எப்படி இருக்கிறார், इस्राएली लोग किस प्रकार पाए जाते हैं, இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்டு காணப்படுகிறது, बहुत एक कीड़े, छोटे कीड़े जैसे पाए जाते ஒரு हैं। சிறிய பூச்சியை போல அது इसलिए காணப்படுகிறது. वो कहता है मत डरो, इसलिए कहता है मत डरो, எனவே தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாதே, क्योंकि उसको कोई ताकत नहीं है, ஏனென்றால் அதுக்கு பலன் இல்லை, वो जो है शत्रु को सामना नहीं कर सकते हैं। அது சத்துருவை எதிர்கொள்ள முடியாது. इसलिए परमेश्वर क्या कहता है, எனவே தேவன் என்ன சொல்லுகிறார், 12 वचन को पढ़िए, उस अध्याय का 12 वचन। அந்த அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிப்போம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். यहाँ परमेश्वर कहता है जो तेरे साथ युद्ध करता है उसको मैं बिल्कुल नष्ट करूंगा। யார் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்களை நான் முற்றிலுமாக அழித்து போடுவேன். जैसे मैंने कहा था, எப்படி நான் சொன்னேனோ ये परिस्थिति में देखिए, இந்த சூழ்நிலையை பாருங்கள். परमेश्वर अपने लोगों से युद्ध करने के लिए नहीं कहा, தேவன் தன்னுடைய ஜனங்களை யுத்தம் செய்வதை वो तुम விரும்புகிறதில்லை. अपना हथियार बांध लो, நீ ஆயுதத்தை தரித்துக்கொள், तो जाकर युद्ध करो करके नहीं कहा। நீங்கள் சென்று யுத்தம் செய்யுங்கள் என்று वो சொல்லவில்லை. जो है तुम चुपचाप रहो, நீங்கள் அமைதியாயிருங்கள் என்று क्योंकि சொல்கிறார். तुम ऐसी हालत में पाए जाते हो, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீர்கள் என்றால் तुम्हारे पास जो है शत्रु को सामने करने के लिए जरा सा भी ताकत नहीं है, சத்துருவை எதிர்கொள்வதற்கு எவ்வளவேனும் பலன் இல்லாத நிலையிலே तुम कीड़े जैसे हो। நீங்கள் பூச்சியை போல இருக்கிறீர்கள். परंतु परमेश्वर कहता है அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், मैं तेरे लिए युद्ध करूंगा और उन शत्रुओं को नष्ट करूंगा। நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், சத்துருவை அழித்து போடுவேன். प्यारों, आज परमेश्वर इन बातों को हमसे कहता है, பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் இந்த காரியத்தை நம்மை பார்த்து इसको சொல்கிறார். हमें अत्यंत विश्वास करने की जरूरत है। நாம் அதை விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவே. साथ ही और एक वचन को मैं दिखाकर आगे बढ़ने के लिए चाहता हूं। கூடவே இன்னொரு வசனத்தை சுட்டிக்காட்டி நான் முன்னேற விரும்புகிறேன். नीति वचन में एक और वचन है, नीति वचन 22 अध्याय 22 और 23 पढ़ेंगे। நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 22 23 कंगाल पर इस कारण अंधेर न करना कि वो कंगाल है, और न दीन जन को कचहरी में पीसना, क्योंकि यहोवा उनका मुकदमा लड़ेगा, और जो लोग उनका धन हर लेते हैं उनका प्राण भी वो हर लेगा। परमेश्वर नाम को स्तुति महिमा हो। तमिल पढ़ेंगे। ஏழையா இருக்கிறவன் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவன் நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தாதே சிறுமையானவனை. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையாடுகிறவர்களை உடைய பிராணனை கொள்ளையிடுவார். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. यहाँ पे हिंदी में हम देखते हैं वो कंगाल पर अंधेर मत करो करके लिखा है। இங்கே ஹிந்தியிலே வாசிக்கிறோம், ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. और जो है दीन जन को कचहरी में ना पीसना करके लिखा है। சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தாதே என்று வாசிக்கிறோம். और यदि आप जो है अंग्रेजी बाइबल में देखेंगे, ஒருவேளை நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்பீர்கள் என்றால் लिखा है எழுதப்பட்டிருக்கும், डोंट अप्रेस द हेल्पलेस पीपल, जो सहारा बिना बिल्कुल जो है दयनीय स्थिति में पाए जाते हैं। எந்த உதவியும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகிற ஜனம் न केवल आर्थिक बातों में कमजोर रहते हैं, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பலவீனப்பட்ட நிலையிலே காணப்படுகிறார்கள். कंगाल कहने से हम सोचते हैं आर्थिक बातों में कमजोर रहने वाला। ஒருவேளை பொருளாதார நிலத்திலே மிகவும் பலவீனமாய் यहाँ இருக்கிறவர்கள். अंग्रेजी बाइबल में क्या लिखा है? இங்கே ஆங்கில வேதாகமத்தில் என்ன न எழுதப்பட்டிருக்கிறது? केवल पुअर करके शब्द इस्तेमाल किया हुआ है, அங்கே ஏழை என்கிற பதம் மாத்திரமல்ல, और हेल्पलेस भी लिखा हुआ है। அங்கே உதவியற்ற என்ற நிலை, बेसहारा, உதவியற்ற ஒரு நிலை, जिनके पास ताकत नहीं है, அவர்களிடத்திலே பலன் இல்லை, जो मानसिकता में कमजोर है, அவர்கள் சரீர அளவிலே பலவீனமானவர்கள், जो है वो अपने पक्ष रख नहीं सकता है, தன்னுடைய காரியத்தை பிறரிடத்திலே சொல்ல वो முடியாதவர்கள், किसी के साथ जो है वाद विवाद नहीं कर सकते हैं। யாரிடத்திலும் வழக்காட பலனற்றவர்கள், हिंदी में कहते हैं भोले लोग है। மிகவும் சாதாரணமான ஒரு ஜனம். यहाँ परमेश्वर क्या कहता है? இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? ऐसा लोगों को दबाओ मत, அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் அழுத்த मैं ऐसा வேண்டாம். लोगों के लिए मुकदमा लड़ूंगा, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் யுத்தம் ऐसा பண்ணுவேன், लोगों के लिए युद्ध करूंगा। அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் யுத்தம் प्यारों, செய்வேன். ये हमारे लिए भी लागू होता है।
பிரியமானவர்களே, இது நமக்கான हम எழுதப்பட்டிருக்கிறது. में से बहुत लोग जो है हम जो है अगुवाईपन में पाए जाते हैं। நம்ம இடத்துல अनेक நாம் தலைமைத்துவத்துக்கு அடுத்த காரியங்களிலே हम காணப்படுகிறோம். जो है विवाह के प्रभारी के रूप में पाए जाते हैं, நாம் துறைகளின் உயர் நிலையிலே காணப்படுகிறோம். भिन्न भिन्न पद में पाए जाते हैं। வித்தியாசமான பதவிகளிலே நாம் हम காணப்படுகிறோம். भी जो हमारे देख रेख में जो काम करते हैं, அநேக நம்ம இடத்துல வேலை हाँ, செய்கிறார்கள். उसमें कमजोर लोग भी हैं, அங்கே பலவீனமானவர்களும் உண்டு. शारीरिक और मानसिक प्रकार से कमजोर लोग हैं। சரீரத்தின் அளவிலே பலவீனமானவர்கள் वो உண்டு. सदा बहुत ही साधारण लोग, சாதாரணமான ஜனம் உண்டு. हमसे जो है वो तर्क करने के लिए उनके पास सामर्थ नहीं रहता होगा, நம்மிடத்திலே சொல்லுகிற அளவிற்கு அவர்களிடத்திலே பலன் இல்லாமல் अपनी ஒருவர் இருக்கிறார். बातों को बोलने के लिए वो जो है वो उसके पास हिम्मत नहीं, वो जो है हिम्मत नहीं रहता होगा। தன்னுடைய காரியங்களை கூட எடுத்து சொல்லுவதற்கு அவர்களிடத்திலே பலன் இல்லாமல் ஒருவேளை காணப்படலாம். ऐसा जो है साधारण लोग सोचकर हम उनको कभी दबाना नहीं। எனவே அப்படிப்பட்ட ஜனங்கள் சாதாரணமான ஜனம் என்று சொல்லி நாம் அவர்களை தவிர்த்து விடக்கூடாது, அழுத்தி விடக்கூடாது. उनके साथ हमें अन्याय नहीं करना है। அவர்களிடத்திலே நாம் அநியாயம் यहाँ செய்யக்கூடாது. सुलेमान क्या कहता है, எனவே சாலமோன் சொல்லுகிறார், ऐसा हम करेंगे அப்படி நாம் செய்வோம் என்றால் परमेश्वर हमारे साथ भी लड़ेगा, தேவன் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுவார். उनके पक्ष में होकर हमारे साथ लड़ेगा। அவர்களுக்கு சாதகமாய் நின்று நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார். इस बात को हमें कभी भूलना नहीं। இந்த காரியத்தை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. दूसरा, இரண்டாவதாக परमेश्वर किस परिस्थिति में हमारे लिए युद्ध करता है। எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். व्यवस्था विवरण पहला अध्याय उसका 8 वचन पढ़ेंगे। உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் उसका 8 वचन, व्यवस्था विवरण पहला अध्याय उसका 8 वचन। 8வது வசனத்தை வாசிக்கலாம். हाँ, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். सुनो, मैं उस देश को तुम्हारे सामने किए देता हूं, जिस देश के विषय यहोवा ने इब्राहिम, इसहाक और याकूब तुम्हारे पितरों से शपथ खाकर कहा था कि मैं इसे तुमको और तुम्हारे बाद तुम्हारे वंश को दूंगा, उसको आप जाकर अपने अधिकार में कर लो। हालेलुया, हालेलुया. यहाँ पे परमेश्वर मूसा के द्वारा इस्राएलियों से कहता है। இங்கே தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்கிறார். क्या कहता है? என்ன சொல்கிறார்? जिन वायदा को परमेश्वर ने उनके पुरखाओं के लिए दिया था, उनके पितरों के लिए दिया था, उसको सुमरन दिलाया। எந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிதாக்களுக்கு அவர் கொடுத்தாரோ அதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ये परिस्थिति क्या है? இந்த சூழ்நிலை என்ன? व्यवस्था विवरण पुस्तक की घटनाएं, இங்கே யாத்ராமத்தின் புஸ்தகத்தின் காரியம் 40 वर्ष के मरुभूमि की यात्रा के अंत में हो रही है। 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடந்து முடிந்த ஒரு நிலை. अभी वे जो है यर्दन नदी के किनारे पाए जाते हैं। இப்பொழுது யோர்தான் நதிக்கு அருகிலே அவர்கள் यर्दन இருக்கிறார்கள். नदी पार करके कनान देश में प्रवेश करना है। யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்திற்குள்ளே அவர்கள் செல்ல வேண்டும். परमेश्वर मूसा से कह दिया, தேவன் மோசேயிடத்திலே तुम சொல்லிவிட்டார், यर्दन नदी पार नहीं करोगे, நீ யோர்தான் நதியை கடந்து போக மாட்டாய். वो भी मरने पर है। அவளும் மறுக்கிற நிறத்திலே இருக்கிறார். मिस्र देश से आए हुए लोगों में से இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த ஜனங்களிடத்திலே कालेब और यहोशू छोड़कर सब कोई मर चुके हैं। காலேபையும் யோசுவாவையும் தவிர மற்ற எல்லாரும் மரித்து போனார்கள். यहाँ जो मरुभूमि में पैदा हुए हैं वो नहीं पीढ़ी पाई जाती हैं। வனாந்தரத்திலே பிறந்த புதிய சந்ததியே அங்கே காணப்படுகிறது. मूसा उनसे कहता है, மோசே அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், परमेश्वर तुम्हारे पितरों के लिए वायदा किया है, தேவன் உங்களுடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் उस செய்திருக்கிறார், कानान देश को मैं दूंगा। அந்த கானான் தேசத்தை நான் கொடுப்பேன். वो अपने ऊपर शपथ खाकर वायदा किया है। தன்மேல் ஒரு சபதத்தை எடுத்து அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். தன்மேல ஒரு பொருத்தனையை செய்து அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்। அவர் தன்மேல் ஒரு பொருத்தனையாக அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். और वो कहता है, அவர் சொல்லுகிறார், तुम जाकर उसको अपना लो और अपने अधिकार में कर लो। நீ சென்று அந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள், உன்னுடையதாக்கிக் கொள். और 30वां वचन में क्या कहता, पढ़िए 30वां वचन। அங்கே 30வது வசனத்திலே வாசிக்கிறோம், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்கள் முன்பாக செய்தவைகளை எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும்
உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை यहाँ உண்டாவதாக. व्यवस्था विवरण 1 अध्याय के 30 वचन में परमेश्वर क्या कहता है? இங்கே உபாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 30 जय- வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? जो परमेश्वर तुम्हारा परमेश्वर जो आपके आगे आगे चलता है, உங்களுடைய தேவன் உங்களுக்கு முன்னாக முன்னாக சென்று கொண்டிருக்கிறார். जैसे वो मिस्र देश में मिस्रियों के साथ युद्ध किया है, எப்படி அவர் எகிப்து தேசத்திலே எகிப்தியர்களோடு கூட யுத்தம் செய்தாரோ उसी प्रकार तुम्हारे लिए वो लड़ेगा। அப்படியே அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். यहाँ परमेश्वर क्या मूसा क्या कहता है? இங்கே மோசே என்ன சொல்கிறார்? परमेश्वर तुम्हारे लिए क्यों लड़ेगा? தேவன் உங்களுக்காக ஏன் யுத்தம் செய்வார்? क्योंकि उन्होंने तुम्हारे पितरों को वायदा किया है इस देश को देने के लिए। ஏனென்றால் உங்கள் பிதாக்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் उस செய்திருக்கிறார். वायदा को पूरा करने के लिए वो तुम्हारे लिए युद्ध करने वाला है। அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காகவே அவர் யுத்தம் செய்கிறார். इसलिए यहोशू எனவே யோசுவா वो कनान देश को अपनाने के बाद, கானான் தேசத்தை சுதந்தரித்த போது, कनान देश में प्रवेश करने के बाद கானான் தேசத்திலே பிரவேசித்த பின்பு वो क्या कहता है? என்ன சொல்கிறார்? यहोशू 23 अध्याय का 3रा वचन पढ़िएगा। யோசுவா 23வது அதிகாரம். और तुमने देखा है कि तुम्हारे परमेश्वर यहोवा ने तुम्हारे निमित्त इन सब जातियों से क्या क्या किया है, क्योंकि जो तुम्हारी ओर से लड़ता आया है वो तुम्हारा परमेश्वर यहोवा है। உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். यहाँ पे यहोशू कहता है இங்கே யோசுவா சொல்கிறார், जो तुम्हारी ओर लड़ता आया वो तुम्हारा परमेश्वर यहोवा है। உங்களுக்காக யுத்தம் பண்ணினவர், உங்களோடு இருந்து யுத்தம் பண்ணினவர் யெகோவாகிய தேவன் ஒருவரே. वो न केवल आगे आगे वो चला, அவர் முன்னே செல்கிறது மாத்திரமல்ல, हर परिस्थिति में हर समय तुम्हारे साथ साथ रह के तुम्हारे लिए युद्ध किया। ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் और செய்கிறவர். 10वां वचन में कहता है, उसी अध्याय का 10वां वचन அதே पढ़ेंगे। அதிகாரத்தின் 10வது வசனத்திலே வாசிக்கலாம். तुम में से एक मनुष्य हजारों मनुष्य को बढ़ाएगा, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा अपने वचन के अनुसार तुम्हारी ओर से लड़ता है। ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து யுத்தம் செய்கிறார். यहाँ वो क्या कहता है? இங்கே அவன் என்ன சொல்கிறார்? वो अपने वचन के अनुसार तुम्हारे ओर से लड़ता है। அவர் உங்களுக்கு சொன்னபடி அவர்களோட உங்களுக்காக யுத்தம் वो பண்ணுவார். क्या वचन है? அவர் என்ன சொல்கிறார்? परमेश्वर इब्राहिम से इस्राएलियों के पुरखाओं से वो वचन दिया है, वायदा दिया है। அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பிதாக்களிடத்திலே தேவன் வாக்குத்தத்தம் मैं செய்திருக்கிறார். तुम्हारे आगे आगे चलूंगा நான் உங்களுக்கு முன்னே முன்னே செல்லுவேன். और तुम्हारे लिए युद्ध करूंगा, உங்களுக்காக யுத்தம் செய்வேன். तुम्हारे लिए लड़ूंगा உங்களுக்காக யுத்தம் और செய்வேன். तुम्हारे लिए सारे जातियों को बहाकर उनके देश को तुम्हारे वश में दूंगा। எல்லா ஜாதிகளையும் துரத்தி அந்த தேசத்தை உங்களுடைய வசமாக கொடுப்பேன். हालेलुया। அல்லேலூயா. इसका मतलब क्या है? இதனுடைய அர்த்தம் என்ன? हमारे जीवन में वो क्या करता है? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார்? यदि वो परमेश्वर हमारे लिए कोई वायदा दिया होगा तो தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்கை கொடுத்திருப்பார் என்று उस சொன்னார். वायदा को पूरा करने के लिए அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக हमारे सामने कोई भी बातें आवे, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், पहाड़ जैसे समस्या आवे, மலைகளை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், कोई भी ताकतें उसको रोकने के लिए सामने आवे, எப்படிப்பட்ட வல்லமைகளை நிறுத்துகிறதற்கு முயன்றாலும் परमेश्वर कहता है தேவன் சொல்கிறார், मैं तेरे लिए लड़ूंगा। நான் உங்களுக்காக யுத்தம் क्यों செய்வேன். लड़ूंगा? ஏன் யுத்தம் क्योंकि செய்வேன்? मैं वचन दिया, ஏனென்றால் நான் சொல்லி मैं இருக்கிறேன். उसको पूरा करूंगा, என்னுடைய வார்த்தையை उसके நிறைவேற்றுவேன். लिए मैं कुछ भी करूंगा। அதற்காக நான் எதையும் செய்வேன். हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. क्या आज आप जो है बहुत ही निराश के साथ बैठे हुए हैं? இந்த நாளிலே மிகவும் சோர்ந்து போன நிலையிலே ஒருவேளை நீங்கள் காணப்படுகிறீர்களா? अपने जीवन को देखकर, अपने परिस्थिति को देखकर क्या आप निराश होकर बैठे हुए हैं? நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து, நம்முடைய சுற்றங்களை நினைத்து சோர்ந்து போனவர்களாக நாம் वो காணப்படுகிறோமா? मेरे लिए क्या होगा?
என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், मेरा भविष्य क्या होगा, என்னுடைய எதிர்காலம் என்னவாகும், वो मेरे भविष्य बिल्कुल अंधकारमय दिख रहा है, என்னுடைய எதிர்காலம் ஒரு இருண்டதை போன்ற தென்படுகிறது. वो चारों तरफ अंधकार जैसे दिख रहा है. நான்கு புறமும் இருளான சூழ்நிலையே என்னுடைய கண்களுக்கு मैं தென்படுகிறது. अपनी आशा खो दिया हूँ, என்னுடைய நம்பிக்கையை இழந்த சூழ்நிலையில் நான் तो இருக்கிறேன். इसलिए मैं बिल्कुल निराश होकर बैठा हूँ. எனவே மிகவும் சோர்ந்து போன நிலையில் यदि நான் उस காணப்படுகிறேன். हालत में आप यहाँ पे बैठे होंगे तो இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருக்கலாம். परमेश्वर आपसे कहता है, தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், मैं आपके लिए लड़ने वाला हूँ. நான் உங்களுக்காக யுத்தம் जो செய்வேன். वचन मैं आपके लिए दिया, எந்த வார்த்தையை நான் உங்களுக்கு जिस கொடுத்தேனோ, काम के लिए आपके हाथ मैं पकड़ा, எந்த காரியத்திற்காக உங்களுடைய கரத்தை நான் பிடித்தேனோ, उसको पूरा करने के लिए मैं आपके पक्ष होकर लड़ने वाला हूँ. அதை நிறைவேற்றுவதற்காக உங்கள் பக்கத்தில் நின்று நான் உங்களுக்காக क्या आप யுத்தம் विश्वास செய்வேன். करते हैं? நீங்கள் அதை क्या விசுவாசிக்கிறீர்களா? आप विश्वास करते हैं? நீங்கள் विश्वास விசுவாசிக்கிறீர்களா? करने वाला हालेलुया बोलिए, हालेलुया. ஹalleluya. परमेश्वर हमारे जीवन में उस प्रकार करने वाला है. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய इसलिए போதுமானவர். वो यीशु मसीह जब ये संसार में थे, எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தாரோ, उन्होंने एक वायदा दिया. அவர் ஒரு வாக்கை சொன்னார். मत्ती रचित सुसमाचार 16 अध्याय का 18 वचन में पढ़ते हैं. மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். मत्ती रचित सुसमाचार 16 अध्याय उसका 18 वचन में पढ़ते हैं. மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். और मैं भी तुमसे कहता हूँ कि तू पतरस है. हाँ, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. और मैं इस पत्थर पर अपनी कलीसिया बनाऊंगा और अधलों के फाटक उस पर प्रबल नहीं होंगे. நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. हालेलुया. அல்லேலூயா. किसने कहा? यीशु मसीह ने कहा. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். कलीसिया के बारे में कहा, சபையை குறித்து சொன்னார். हमारे बारे में कहा. நம்மை குறித்து சொல்லுகிறார். वो क्या कहा? என்ன சொன்னார்? मैं अपनी कलीसिया बनाऊंगा, நான் என்னுடைய சபையை கட்டுவேன், अधलों के फाटक उस पर प्रबल नहीं होंगे. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. भले उसके ऊपर हमला कर सकते हैं, ஒருவேளை அதற்கு விரோதமாக भले எழும்பலாம், उसके ऊपर युद्ध कर सकते हैं, அதற்கு விரோதமாக யுத்தங்களை भले செய்யலாம், उसको नष्ट करने अपने पूरे ताकत जो है लगा सकते हैं. அதை அழித்து போடுகிறதற்கு அநேக வல்லமைகளை உண்டாக்கலாம். परंतु कोई भी ताकत जो है उसको नष्ट नहीं कर सकते हैं. என்றாலும் அதை அழித்து போட அவர்களால் கூடாது. तो बाइबल में परमेश्वर बहुत वायदाओं को दिया है. வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். जो लोग कहते हैं ஜனங்கள் சொல்லுகிறார்கள், परमेश्वर की सारी वायदा जो है एक शर्त के साथ होता है. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு कंडीशन, ஒரு கண்டிஷனோடு கூட இருக்கிறது. promises of God are with condition. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு கண்டிஷனோடு கூட मैं கொடுக்கப்பட்டிருக்கிறது. समझता हूँ நான் புரிந்து கொள்கிறேன். बाइबल में एक ही वायदा है, வேதத்திலே ஒரு வாக்குத்தத்தம், उसका कोई कंडीशन नहीं है, அதற்கு எந்த விதமான கட்டளையும் இல்லை, कोई शर्त नहीं है. எந்த விதமான கட்டளையும் वो இல்லை. ये है, அது இதுதான். क्या कोई कंडीशन दिया है? இதற்கு ஏதாவது तू கட்டளை ऐसा கொடுக்கப்பட்டிருக்கிறது? करा हुआ तो मैं ऐसा करूंगा, நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், அப்பொழுது நான் இப்படி செய்வேன் என்று मैं इसको சொல்லியிருக்கிறாரா? करने के लिए तुम्हें इस प्रकार करना होगा. இப்படி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று कुछ लिखा சொல்கிறாரா? है? அப்படி कुछ எழுதப்பட்டிருக்கிறதா? नहीं लिखा है, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि ये प्रभु यीशु मसीह की कलीसिया है, ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவின் சபை, उनका देह है. அவருடைய சரீரம். वो कहता है அவர் சொல்லுகிறார், मैं अपनी कलीसिया बनाऊंगा, நான் என்னுடைய சபையை கட்டுவேன், अधलों के फाटकें उस पर प्रबल नहीं होंगे. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. इसका मतलब क्या है? இதனுடைய அர்த்தம் என்ன? जब अधलों के फाटक प्रबल होने के लिए उसके विरोध में आएगा, எப்பொழுது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளும்படியாக அதற்கு விரோதமாக எழும்புகின்றனவோ, कौन उसको बचाएगा? தேவன் அவர் அதை कौन காப்பாற்றுவார், उसको सामना करेगा? அவர் அதற்கு விரோதமாக நிற்பார். हाँ बताइए. हाँ, यीशु मसीह है कि नहीं? जो समीप में इस्राएल देश और हमास के विरोध में युद्ध हुआ, अभी भी चल रहा है. சமீபத்திலே இஸ்ரவேல் தேசம் ஹமாஸ் இவர்களுக்கு இடையிலே யுத்தம் நடந்தது, இப்பொழுது நடைபெற்றுக் अक्टूबर கொண்டிருக்கிறது. महीना में शुरू हुआ, अभी तक चल रहा है. அக்டோபர் மாதத்திலே தொடங்கியது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. जब युद्ध शुरू हुआ, யுத்தம் ஆரம்பித்த போது एक दूसरे के प्रति हमला करना शुरू किए. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் யுத்தம் செய்ய தொடங்கின போது कुछ लोग इस्राएल के पक्ष में थे, कुछ लोग इस्राएल के विरोध में थे. சில பேர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார்கள், சிலர் இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக இருந்தார்கள். लेकिन पूरे दुनिया में முழு உலகத்திலும் सबसे पहले अमेरिका के राष्ट्रपति जो बिडेन அமெரிக்காவின் ராஷ்டிரபதி ஜோ பைடன்
और अमेरिका के सेक्रेटरी ऑफ स्टेट एंटनी ब्लिंकटन वो दोनों विजिट किए அமெரிக்காவுடைய செக்ரட்டரியோடு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே விசிட் பண்ணினார்கள். अलग अलग वो आए थे அவர் தனித்தனியாக तो சந்தித்தார்கள். वे लोग आने के बाद क्या कह रहे थे அவர்கள் வந்த பின்பு என்ன சொன்னார்கள்? हम जो है हर परिस्थिति में इस्राएल के साथ खड़ा रहेंगे நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட சேர்ந்து நிற்போம். we unconditionally support Israel எந்த விதமான கட்டளையும் இல்லாமல் கண்டிஷனும் இல்லாமல் இஸ்ரவேல் தேசத்திற்கு உதவி செய்வோம். क्यों ऐसा कहे ஏன் அப்படி சொன்னார்கள்? जब इस्राएल देश इस संसार में पैदा हुआ எப்பொழுது இஸ்ரவேல் தேசம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டதோ 1948 में 1948வது ஆண்டு उसके पहले से भी அதற்கு முன்னே अमेरिका इस्राएल लोगों के साथ यहूदी लोगों के साथ एक समझौता किया அமெரிக்கா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யூத ஜனங்களோடு கூட ஒரு வாக்கு उनको செய்திருக்கிறது. एक वचन दिया அவர்களுக்கு ஒரு வார்த்தை क्या கொடுத்திருக்கிறது. वचन दिया என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறது? we will support Israel nation financially politically and in defense हम जो है इस्राएल देश को आर्थिक रूप से जो सुरक्षा के रूप से और राजनीतिक रूप से हमेशा सपोर्ट करेंगे. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு பொருளாதாரமாக ராணுவ ரீதியாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. देखिए एक राष्ट्रपति या एक देश जो है संसार के किसी और देश के लिए लगभग 50 वर्ष के पहले 75 वर्ष के पहले एक वचन दिया. ஒரு தேசத்தின் அதிபர் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த ஒரு வாக்கை அவர் நினைவு கூறுகிறார். वहां जो है राष्ट्रपति बदल गया, அங்கே அதிபர் மாறிவிட்டார். उस देश की परिस्थिति बदल गई, அப்படி சூழ்நிலை மாறிவிட்டது. जो है उसका जो गवर्नमेंट बदल गया, அங்கே அரசாங்கமும் மாறிவிட்டது. पार्टी भी बदल गया, அங்கே உள்ள சூழ்நிலைகள் மாறிவிட்டன. परंतु सपोर्ट नहीं बदला है. ஆனால் அந்த உதவி மாறவில்லை. क्यों सपोर्ट नहीं बदला है? ஏன் அந்த உதவி மாறவில்லை? क्योंकि उन्होंने उसको वचन दिया है. ஏனென்றால் அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார். प्यारों देखिए एक मनुष्य उस वचन दिया है, उस वचन के लिए वो समर्पित है. तो பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறதற்கு முற்படுவான் என்று சொன்னால் परमेश्वर हमारे लिए वचन दिया है. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். यीशु मसीह हमारे लिए वचन दिया है. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். अनकंडीशनल सपोर्ट, ஒரு अनकंडीशनल सपोर्ट, अनकंडीशनल प्रॉमिस दिया है. अनकंडीशनल प्रॉमिस நமக்கு क्या கொடுத்திருக்கிறார். उसको पूरा नहीं करेगा? அதை அவர் நிச்சயம் செய்ய மாட்டார். आज हम जो है कई बातों को देखकर घबराए हुए हैं. இன்று நாம் अनेक காரியங்களை நினைத்து கலங்கி போய் இருக்கிறோம். जो हम जो है कलीसिया के इतिहास को पढ़ते हैं, ஒருவேளை சபையின் சரித்திரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் पहला जो 300 वर्ष के इतिहास में முதல் 300 ஆண்டுகள் வரலாறிலே जो रोम साम्राज्य जो है मसीहत को क्रिश्चियनिटी को बर्बाद करने के लिए, नष्ट करने के लिए पूरे ताकत लगा दिए थे. ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களை அழித்து விடும்படியாகவும் கிறிஸ்தவத்தை அழித்து விடும்படியாகவும் முழு முயற்சியை எடுத்தது. हम जो जानते हैं कि उसका क्या हुआ है, நாம் அறிந்திருக்கிறோம். அதன் விளைவு என்ன? आज जो है रोम साम्राज्य एक छोटे शहर में सीमित हो गया. இன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் ஒரு சிறிய நகரத்திலே இருக்கிறது. लेकिन क्रिश्चियनिटी जो है पूरे संसार में फैल गया. ஆனால் கிறிஸ்தவமோ முழு உலகமெங்கும் பரவி இருக்கிறது. क्यों? ஏன்? आज जो है इतिहास में देखेंगे, मनुष्य के इतिहास में देखेंगे, இன்றைக்கு மனித அந்த வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று रोम சொன்னால் साम्राज्य से ताकतवर कोई साम्राज्य कभी पैदा नहीं हुआ. ரோம சாம்ராஜ்யத்தை போன்ற வல்லமையான ஒரு சாம்ராஜ்யம் எழும்பவில்லை. वो जो है वो भी मसीहत को नष्ट नहीं कर सकते. அதுவே கிறிஸ்தவத்தை அழித்து விட முடியவில்லை. क्यों? ஏன்? क्योंकि यीशु ने वायदा किया है, இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். अधलों के फाटक उस पर प्रबल नहीं होंगे. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्यारो, உண்டாவதாக. आज शायद हम जो है आज के वर्तमान परिस्थिति को देखकर, वातावरण को देखकर हम भयभीत रहते होंगे. ஒருவேளை இந்த நாளின் சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து क्या கொண்டிருக்கலாம். हम मिशनरी सेवकाई कर सकते हैं? நாம் மிஷனரி ஊழியம் செய்ய முடியுமா? क्या हम जाकर सुसमाचार सुना सकते हैं? வெளியிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க आज முடியுமா? के परिस्थिति में कलीसिया में आराधना चलाना संभव है? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆலயத்திலே ஆராதனை நடத்துவது சாத்தியமான हम ஒன்றா? जो है कुछ भी कर नहीं पा रहे हैं.
என்று நாம் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று நினைக்கிறோம். लेकिन परमेश्वर फिर से उस वायदा को याद दिलाता है. ஏனென்றால் தேவன் மீண்டும் நமக்கு அந்த வார்த்தையை अधलों के ஞாபகப்படுத்துகிறார். फाटकें उस पर प्रबल नहीं होंगे. பாதாளத்தின் வாசல்கள் உங்கள் மேல் மேற்கொள்வதில்லை. उस वायदा के लिए मैं युद्ध करने वाला हूँ. அந்த வார்த்தைக்காக நாம் யுத்தம் दिए செய்கிறவர். हुए वायदा को पूरा करने के लिए आपके लिए मैं लड़ने वाला हूँ. நான் கொடுத்த வாக்குக்காக நாம் யுத்தம் செய்கிற ஒரு इसलिए தேவன். उस विश्वास से आगे बढ़ने के लिए परमेश्वर में सहायता करने पाए. அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. तीसरा और एक बात कहकर मैं अंत करने के लिए चाहता हूँ. மூன்றாவது இன்னொரு காரியத்தை சுட்டிக்காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். दूसरा सामुएल 17 अध्याय उसका 26 वचन को पढ़ेंगे. இரண்டாவது சாமுவேல் 17 अध्याय उसका 17:26. 17வது அதிகாரம் 26. सॉरी पहला सामुएल, सॉरी माफ कीजिए, पहला सामुएल 17 अध्याय उसका 26 वचन. तब दाऊद ने उन पुरुषों से जो उसके पास आसपास खड़े थे पूछा, जो उस पलिस्ती को मार के इस्राएलियों की नाम धराई दूर करेगा, उसके लिए क्या किया जाएगा? वो खतना रहित पलिस्ती क्या है कि जीवित परमेश्वर की सेना को ललकारे. तमिल वासी. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ये உண்டாவதாக. पहला सामुएल 17 अध्याय की घटना को हम अच्छी तरह से जानते हैं. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தின் நிகழ்வை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். यहाँ पे दाऊद कैसे गोलियात को मार गिराया उसके बारे में लिखा हुआ है. இங்கே தாவீது கோலியாத்தை வீழ்த்தின காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर ही ये शब्द आता है युद्ध परमेश्वर का है करके. இங்கே யுத்தம் கர்த்தருடையது என்ற வார்த்தை வருகிறது. यहाँ हम क्या देखते हैं, இங்கே என்ன பார்க்கிறோம்? यहाँ जो है दाऊद कहता है தாவீது சொல்லுகிறார், कि जो इस पलिस्ती को मार के इस्राएलियों की नाम दराई को दूर करेगा उसके लिए क्या किया जाएगा. இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று தாவீது वो சொல்லுகிறார். खतना रहित पलिस्ती क्यों है कि जो जीवित परमेश्वर की सेना को ललकारे. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான் என்று சொல்கிறான். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவனுடைய நாமம் मैंने மகிமைப்படுவதாக. कहा था यहाँ पे परमेश्वर कहता है, சொல்லுகிறேன் தேவன் இங்கே சொல்லுகிறார். या दाऊद कहता है, தாவீது சொல்லுகிறார், युद्ध परमेश्वर का है. யுத்தம் கர்த்தருடையது. तो कब परमेश्वर किस परिस्थिति में वो युद्ध करता है? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் யுத்தத்தை जब செய்கிறார்? परमेश्वर के नाम के लिए एक निंदा आता है. தேவனுடைய நாமத்திற்கு ஒரு நிந்தை வரும்போது, परमेश्वर के लोगों को शत्रु निंदा करता है. தேவ ஜனங்களை சத்துரு நிந்திக்க தொடங்கும் போது, उन लोगों को नाम दराई होती है. அவருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும் போது, उस परिस्थिति में परमेश्वर कहता है, मैं तुम्हारे लिए युद्ध करने वाला हूँ. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். यहाँ और एक वचन पढ़ेंगे, அங்கே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 36 वचन पढ़ेंगे. 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். तेरे दास ने सिंह और भालू दोनों को मारा है, हाँ. और वो खतना रहित पलिस्ती उनके सामने हो जाएगा, क्योंकि उसने जीवित परमेश्वर की सेना को ललकारा है. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். यहाँ पर ये दाऊद फिर कहता है, இங்கே தாவீது மீண்டும் சொல்கிறார், क्या कहता है, என்ன சொல்கிறார்? ये पेलिस्ती, ये शत्रु जो है जीवित परमेश्वर की सेना को निंदा किया है. இந்த பெலிஸ்தியன் சத்துருவானவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான். यहाँ हिंदी में निंदा किया करके शब्द प्रयोग नहीं किया है. இங்க ஹிந்தி மொழிபெயர்ப்பிலே நிந்தித்தான் என்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படவில்லை. सेना को ललकारा करके लिखा है. அங்கே அவன் கூக்குரலிட்டான் என்று எழுதப்படுகிறது. यहाँ ललकारा का मतलब क्या है? அவள் கூக்குரலிடுகிறதுடைய அர்த்தம் என்ன? उनको जो है न केवल निंदा करना, அவளுக்கு நிந்திப்பது மாத்திரமல்ல, उसको तुच्छ जानना, அவளை துஷ்டமாக எண்ணுகிறது उसके மாத்திரமல்ல, प्रति टट्टा उड़ाना, அவளுக்கு விரோதமாக பேசுகிறது மாத்திரமல்ல, जितना उसके बारे में अल्प कह सकते हैं, तुच्छ कह सकते हैं, उसके बारे में कहना. அவர்களுக்கு விரோதமாக அவர்களை குறித்து துச்சமாக எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவையும் பேசி விடுகிறார். தமிழ் में बोलेंगे எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு மோசமா பேசினா. அந்த ஜனங்களை குறித்து எவ்வளவு மோசமாய் பேச முடியுமோ அப்படி பேசினான்.
तो उस प्रकार के परिस्थिति में அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே दाऊद कहता है परमेश्वर युद्ध करेगा। தாவீது சொல்லுகிறார் தேவன் யுத்தம் செய்வார்। जो युद्ध जो है परमेश्वर का है, யுத்தம் கர்த்தருடையது। प्यारो आज हम जो है इस संसार में हम निंदा के साथ अपमान के साथ जब जो है हमारे शत्रु हमारे प्रति ललकारता है, उस परिस्थिति में परमेश्वर कहता है मैं तेरे लिए युद्ध करने वाला हूं। இந்த உலகத்திலே நமக்கு நாம் நிந்தைகளையும் பாடுகளையும் சந்திக்கும் பொழுது துச்சமான வார்த்தைகளை சந்திக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி। वहां पे आप लगातार 43 वचन से लेकर 47 वचन तक पढ़ेंगे तो हम समझ सकते हैं। அங்கே 43வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் என்று நான் புரிந்து கொள்ள முடியும்। मैंने कहा था ना जो वो ललकारा करके लिखा है करके, ஒருவேளை நான் கூக்குரலிட்டான் சத்தமிட்டான் என்று சொல்கிறேன்। जब वो 40 दिन उस प्रकार निंदा करता था, 40 நாட்கள் அப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்து वो கொண்டிருக்கிறான்। इस्राएलियों की नामधराई होती रहती थी இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டே இருக்கிறான்। और इस्राएलियों की सेना के प्रति वो ललकार रहा था। இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனையை அவன் தூஷித்துக் கொண்டே जब இருக்கிறான்। दाऊद जो है उसको सामना करने के लिए तैयार हुआ, அங்கே தாவீது அவனை எதிர்கொள்கிறதற்கு ஆயத்தமான போது उन्होंने दाऊद के बारे में क्या कहा? அங்கே தாவீதை குறித்து என்ன சொல்கிறான்? आओ मैं क्या करूंगा, நீ வா நான் என்ன செய்வேன், मैं उस तुम्हारे सिर को काट दूंगा நான் உன்னுடைய தலையை வெட்டி விடுவேன், और तुम्हें जो है जो जंगल के पक्षियों को खाने के लिए तेरे मांस को दे दूंगा। உன்னுடைய மாமிசத்தை காட்டு பறவைகளுக்கு சாப்பிடும்படியாக கொடுத்து விடுவேன்। इतना वो जो है वो निंदा किया। இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி நிந்திக்கிறான்। 40 दिन उसी प्रकार कर रहा था, 40 நாளும் அப்படியே செய்கிறான்। लेकिन दाऊद ने क्या कहा? ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? 45 वचन से लेकर 47 वचन तक पढ़िए। 45வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம் என்றால், दाऊद ने फिलिस्ती से कहा तू तो तलवार और भाला और सांग लिए हुए मेरे पास आता है, परंतु मैं सेनाओं के यहोवा के नाम से तेरे पास आता हूं जो इस्राएली सेना का परमेश्वर है और उसी को तूने ललकारा है। அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்। और 46 वचन को पढ़ेंगे। 46வது வசனத்தை வாசிப்போம்। आज के दिन यहोवा तुझको मेरे हाथ में कर देगा और मैं तुझको मारूंगा और तेरे सिर तेरे जो है गढ़ से अलग करूंगा, और मैं आज के दिन फलिस्ती सेना की जो है लातों और आकाश के पक्षी और पृथ्वी के जीव जंतु को दे दूंगा। இன்றைய தினம் 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்। तब समस्त पृथ्वी के लोग जान लेंगे कि इस्राएल में एक परमेश्वर है। அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்। और 47 वचन पढ़ेंगे। 47வது वचन, और ये समस्त मंडली जान लेगी कि यहोवा तलवार व भाले के द्वारा जीवन नहीं करता, इसलिए कि संग्राम तो यहोवा का है। கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்। यहाँ पे दाऊद कहता है, இங்கே தாவீது சொல்லுகிறார், युद्ध परमेश्वर का है, யுத்தம் கர்த்தருடையது। ये संदेश न केवल फिलिस्ती लोगों के लिए है இந்த செய்தி பெலிஸ்தியர்களுக்குரியது और மாத்திரமல்ல, इस्राएल लोगों के लिए भी है, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லப்படுகிறது। ताकि वो जो है ये दुनिया जान लेगी इस्राएल में एक परमेश्वर है। இங்கே உலகம் பூலோகம் அறிய வேண்டும் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, फिलिस्ती लोग जान लेंगे इस्राएल में एक परमेश्वर है, பெலிஸ்திய ஜனம் அறிய வேண்டும் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று और சொல்லி, इस्राएल लोग ये जान लेंगे இஸ்ரவேல் ஜனங்கள் இதை அறிய வேண்டும், परमेश्वर जो है तलवार और बाला से रक्षा करने वाला नहीं, தேவன் ஈட்டினாலும் கேடகத்தினாலும் ரட்சிக்கிறவர் वो खुद மாத்திரமல்ல, युद्ध करने वाला है। அவர்
அவராகவே யுத்தம் செய்கிறவர். परमेश्वर नाम को महिमा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை तो यहाँ உண்டாவதாக. से हम क्या बात को हम सीखते हैं? இந்த காரியத்திலிருந்து நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறோம்? जब शत्रु परमेश्वर के लोगों को निंदा करता है, எப்பொழுது சத்துரு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக பேசுகிறானோ நிந்திக்கிறானோ, वो निंदा जो है परमेश्वर के लिए है, அந்த நிந்தை தேவனை சார்ந்தது. क्योंकि ये लोग जो है परमेश्वर के नाम से जाना जाते हैं। இந்த ஜனங்கள் தேவனுடைய நாமத்தினை கொண்டே அறியப்படுகிறது. ये इस्राएल जो है परमेश्वर की सेना है, இந்த இஸ்ரவேலுடைய ஜனம் தேவனுடைய சேனையாக यहोवा அறியப்படுகிறது. की सेना है। யெகோவா தேவனுடைய சேனை. तो उस सेना की निंदा यहोवा परमेश्वर की निंदा होती है। இந்த சேனையை நிந்திப்பது தேவனை நிந்திப்பதற்கு சமானம். और दूसरा हम क्या देखते हैं? இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம்? जब लोग या शत्रु जो है परमेश्वर के लोगों को निंदा करता है, எப்பொழுது சத்துரு தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறானோ, वो परमेश्वर जो है उनके प्रति क्रोधित होते हैं। தேவன் அவர்களுக்கு விரோதமாக கோபம் கொள்ளுகிறார். परमेश्वर अपने लोगों के प्रति धून और जोश प्रकट करता है। தன்னுடைய ஜனங்களை குறித்து அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். उस धून के साथ, उस जोश के साथ जो है शत्रु से वो युद्ध करता है। தன்னுடைய ஜனங்களை குறித்து அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தோடு சத்ருவை அவர் எதிர்கொள்கிறார். इसलिए वो क्या करता है? எனவே அவர் என்ன செய்கிறார்? शत्रु को बिल्कुल वो सत्यानाश कर देता है। சத்ருவை முற்றிலுமாக அவர் அழித்து போடுகிறார். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை आज உண்டாவதாக. हमारे परिस्थिति को हमारे देश में थोड़ा सोच कर देखिए। இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை நம்முடைய தேசத்திலே கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். शत्रु जो है कलीसिया को प्रतिदिन निंदा करता है। சத்துரு சபைகளை ஒவ்வொரு நாளும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார். हमें जो है ठट्टा में उड़ाता है। கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். हमें जितना सता सकते हैं उतना सताने के लिए वो प्रयत्न करता है। எப்பொழுது எவ்வளவு நம்மை அழுத்த முடியுமோ அவ்வளவாக அழுத்திக் हम उस கொண்டிருக்கிறார். परिस्थिति में हमें ये जानने की जरूरत है, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டியது उस அவசியம். परिस्थिति में हम इस बात को विश्वास करने की जरूरत है। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காரியத்தை நாம் விசுவாசிக்க जब வேண்டியது शत्रु அவசியம். हमें निंदा करता है, சத்ரு நம்மை நிந்திக்கும் பொழுது, शत्रु हमें ठट्टा में उड़ाता है, நமக்கு விரோதமாக பேசும்போது, हमारा परमेश्वर हमारे लिए युद्ध करने वाला है। நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ताली बजाकर परमेश्वर को महिमा करेंगे। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். हालेलुया, ஹalleluya, हालेलुया, हालेलुया. क्या आप चाहते हैं परमेश्वर आपके लिए युद्ध करे? நீங்கள் விரும்புகிறீர்களா தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்ய क्या வேண்டும் आप என்று? चाहते हैं परमेश्वर कलीसिया के लिए युद्ध करे? நீங்கள் விரும்புகிறீர்களா தேவன் சபைக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி? यदि हम इस बात में विश्वास करेंगे, हम प्रतिदिन हमारा परमेश्वर सेनाओं को यहोवा हमारे लिए युद्ध करते हुए हम देख सकते हैं। இதை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காகவும் சபைக்காகவும் யுத்தம் செய்கிறதை நாம் அனுபவித்து பார்க்க முடியும். प्रेरितों 9 अध्याय में एक बात को हम देखते हैं। அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் वहाँ பார்க்கிறோம். साउल के बारे में देखते हैं। சவுலை குறித்து நாம் हम வாசிக்கிறோம். 8वां अध्याय में देखेंगे, 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். वहाँ लिखा है साउल जो है कलीसिया को नाश कर रहा था। அங்கே சவுல் சபைகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். हिंदी में तमिल में लिखा है वो पाल अड़िத்து கொண்டிருந்தான், उसको बिल्कुल नाश कर रहा था। சபையை அவன் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று விரும்பினான். और कई लोगों को मार भी डाला था। அநேக ஜனங்களை அவன் கொன்று கொண்டிருந்தான். जब वो दमिश्क जा रहा था, அவன் தமஸ்குவுக்கு சென்றிருந்த போது यीशु मसीह प्रकट हुआ, அங்கே இயேசு அவனை சந்தித்தார். उनको दर्शन दिया। அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். तो उनसे क्या कहा? அவனிடத்தில் என்ன சொன்னார்? सबसे पहले वो क्या कहा? முதலாக என்ன சொன்னார்? ए साउल, சவுலே, ए साउल, சவுலே, क्यों मुझे सताते हो? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? वो पूछा आप कौन है? அவர் கேட்ட நீ யார்? मैं यीशु जिसको तुम सताते हो। நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. तो यीशु मसीह तो संसार में नहीं थे, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இல்லை. वो तो स्वर्ग में चले गए। அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். जरूर आत्मा के रूप में हमारे बीच में, हमारे साथ है, हमारे भीतर है। அவர் ஆவியாக நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். यहाँ क्या कहने के लिए वो चाहता है? இங்கே என்ன சொல்ல அவர் விரும்புகிறார்? कलीसिया के लिए यदि कोई कलीसिया को कोई सताएगा, சபைகளுக்கு விரோதமாக யாராவது எழும்புவார்கள் என்றால், துன்பப்படுத்துவார்கள் என்றால், वो यीशु को सताता है। அது இயேசுவை துன்பப்படுத்துகிறதுக்கு हम சமானம். कई बार इसको भूल जाते हैं, அநேக நேரத்திலே நாம் இதை மறந்து விடுகிறோம். प्रेरितों के काम को भूल जाते हैं, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நாம் மறந்து விடுகிறோம். आदि कलीसिया को भूल जाते हैं, ஆதி சபைகளை நாம் மறந்து விடுகிறோம். मिशन हिस्ट्री को हम भूल जाते हैं। அங்க ஊழியத்தை குறித்த சரித்திரங்களை நாம் மறந்து விடுகிறோம். परमेश्वर इतिहास में कैसे काम किया, अपने लोगों के लिए कैसे युद्ध किया, उसको भूल जाते हैं। தன்னுடைய ஜனங்களுக்காக தேவன் எப்படி செயல்பட்டு இருக்கிறார், யுத்தம் செய்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். कल हमारे एक लीडर से मेरी बात हुई,
நேற்று சில தலைவர்களோடு கூட एक लीडर से बात हुई। ஒரு தலைவரோடு கூட பேச்சு आप நடந்தது. जानते हैं वर्तमान बिहार राजनीतिक परिस्थिति को आप जानते होंगे, இப்பொழுது தற்போதைய சூழ்நிலை பீகாரின் நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். उल्टा पटक चल रहा है। அது எப்படியோ சென்று கொண்டிருக்கிறது, इलुबरी पे कोट இருக்குது। இழுபறி போகிறது. कौन सत्ता में रहेगा, कौन सत्ता से बाहर होगा मालूम नहीं है। யார் இருப்பார்கள் யார் இல்லை என்று சொல்லி தெரியவில்லை. शायद फिर से बीजेपी सत्ता पाने के लिए प्रयत्न कर रहा है। மீண்டும் பிஜேபி வருவதற்கு இணைவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. उन्होंने क्या कहा, அவர் என்ன சொன்னார்? यदि बीजेपी नीतीश के साथ मिलकर सत्ता बना लेगी, மீண்டும் நிதிஷோடு கூட பிஜேபி இணையும் என்று சொன்னால் हमारी हालत क्या होगी, நம்முடைய நிலைமை என்னவாகும்? हमारी सेवकाई कैसे होगी। நம்முடைய ஊழியம் என்ன நடக்கும்? बहुत कष्ट है, மிகவும் கடினம். हमारा सेवा करना मुमकिन नहीं है। நம்முடைய ஊழியம் செய்வது கஷ்டமாகிவிடும். तो उन्होंने, मैं सोचा, அப்படி நான் நினைத்தேன். उन्होंने इस बात को भूल गया है। அவர்கள் இந்த காரியத்தை மறந்து விட்டார்கள். क्या भूल गया है? என்ன மறந்து விட்டார்கள்? जब लोग जो है शत्रु परमेश्वर के लोगों को दबाता है, निंदा करता है, तो यीशु हमारा परमेश्वर हमारे लिए युद्ध करता है। எப்பொழுது சத்துரு தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வாங்களோ, தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக, அப்பொழுது தேவன் தன்னுடைய ஜனத்துக்காக யுத்தம் हाल செய்வார். में जो है व्हाट्सएप में कई मैसेज वायरल हुआ। இப்பொழுது வாட்ஸ்அப்ல அநேக செய்திகள் பரவுகிறது. वहाँ कई लोग जो है जो चर्च में क्रूस चिन्ह है उसको तोड़ते हुए वो मैसेज वीडियो वायरल हुआ। சபையிலே மேலே ஆலயத்திலே மேலே வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை உடைப்பதாக अनेक செய்திகள் வைரலாக और कोई जो है उस क्रूस पे अपना झंडा खड़ा कर दिया, बांध दिया, वो भी वायरल हुआ। அந்த சிலுவையிலே தன்னுடைய மதத்தின் கொடிகளை நிறுத்துவதாக அந்த காரியங்கள் வைரலாக हमारे लोग जो है कई लोग घबरा गए हैं। अनेक जन அதை கண்டு பயந்து விடுகிறார்கள். शत्रु देखिए, देखिए शत्रुவை பாருங்கள், जो चाहता है वो कर रहा है, என்ன விரும்புகிறார்களோ அதை செய்கிறார்கள். वो तोड़ने के लिए चाहता है तोड़ फोड़ करता है, எதை உடைக்க வேண்டுமோ அதை உடைக்கிறார்கள். जो उनकी मर्जी हो ही हो रहा है। என்ன அவர்களுடைய மன விருப்பத்தின்படி हम செய்கிறார்கள். क्या कर सकते हैं? நாம் என்ன செய்ய முடியும்? हम कैसे उनसे लड़ सकते हैं? நாம் அவளிடத்திலே சென்று எப்படி யுத்தம் செய்ய முடியும்? हमारे पास तो ताकत नहीं है, நம்மிடத்திலே தான் பலன் இல்லையே. रोज हमारी नाम दराई हो रही है, நம்முடைய பெயர் தூஷிக்கப்படுகிறது. इस परिस्थिति में हमें क्या कर सकते हैं? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய முடியும்? कुछ नहीं कर सकते हैं, ஒன்றும் செய்ய முடியாது. इस परिस्थिति में परमेश्वर हमारे लिए युद्ध करना है। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். मैं एक गवाह को आपके बीच में रखने के लिए चाहता हूं। गवाह, एक गवाह, एक ஒரு சாட்சியை நான் உங்களிடத்திலே சொல்ல कई बार जो है हमारा परमेश्वर की वायदा को भूल जाते हैं। अनेक நேரங்களிலே தேவனுடைய வாக்கை நாம் மறந்து விடுகிறோம். कई बार परमेश्वर हमारे लिए क्या कर सकता है उसको भूल जाते हैं। अनेक நேரங்களிலே தேவன் நமக்காக என்ன செய்ய முடியும் என்பதை மறந்து விடுகிறோம். जो कुछ महीने के पहले जो कंडमाल के ऊपर जो परसिक्यूशन हुआ है उसके प्रति एक डॉक्यूमेंट्री बनाए थे। சில நாட்களுக்கு முன்பு கந்தமால் சில மாதங்களுக்கு முன்பு கந்தமால் அந்த இடத்திலே நடைபெற்ற துன்புறுத்தல் நினைவாக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கப்பட்டிருந்தது. मैं शायद बड़े भैया भी उसको हमें दिखाए थे, அண்ணன் கூட அதை நமக்கு காட்டினார்கள். उस डॉक्यूमेंट्री के लिए वे लोग ये नाम दिया है, அந்த டாக்குமெண்ட்ரிக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, राइट हैंड ऑफ गॉड ओवर कंदमाल। राइट हैंड ऑफ गॉड ओवर कंदमाल, தேவனுடைய வலது கரம் கந்தமாலிலே தேவனுடைய कंदमालिन मेल தேவனுடைய வலது கரம்। क्योंकि हम बाइबल में पढ़ते हैं, ஏனென்றால் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், परमेश्वर का दाहिना हाथ जो है पराक्रम करेगा, தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், परमेश्वर का दाहिना हाथ जो है छुड़ाएगा, தேவனுடைய வலது கரம் நம்மை तो விடுவிக்கும். वही बात को वे लोग जो है बनाए, उसलिए उसको शीर्षक दिया। அதை நினைவில் கொண்டவர்களாக அதை उन्होंने उसमें क्या उस डॉक्यूमेंट्री में क्या दिया, அந்த டாக்குமெண்ட்ரியில அவர்கள் என்ன हम செய்திருக்கிறார்கள்? जानते हैं सैकड़ों चर्च उस जो है 57 में गिराया गया, तोड़ फोड़ कर दिया गया। अनेक சபைகள் அங்கே விழுகின்றன, உடைக்கப்படுகின்றன என்கிறதை பார்க்கிறோம். हजारों जो मसीह लोग जो है उस 57 में मार डाला गए। अनेक ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த கலவரத்தின் போது கொல்லப்பட்டார்கள். उसमें जो कोई जो हमारे जो चर्च में जाकर क्रूस को तोड़ा और चर्च के जो कई चीजों को तोड़ डाला, उसके जीवन में क्या हुआ? அந்த ஆலயத்தை உடைத்தவர்கள், அங்க சிலுவைகளை உடைத்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? वो क्या कहता है? அவர் என்ன சொல்கிறார்? परमेश्वर उन सबों के साथ बर्ताव किया, அந்த ஜனங்களோடு கூட தேவன் இடைப்பட்டார். परमेश्वर उन सबों के साथ जो है लड़ा, युद्ध किया। தேவன் அந்த ஜனங்களோடு கூட இடைப்பட்டார், அவர்களோடு கூட யுத்தம் செய்தார். कोई जो है विपत्ति में मर गया, சிலர் விபத்திலே இறந்து कोई போனார்கள், जो है आत्महत्या कर दिया, சிலர் தற்கொலை செய்து कोई जो है पागल हो गया, சிலர் பைத்தியமாக மாறி कोई जो போனார்கள், है बीमार होकर अचानक मर गया। சிலர் வியாதிப்பட்டு திடீரென மரித்து जब போனார்கள். लोगों ने देखा,
जब जनங்கள் அதை பார்த்தபோது इन्होंने ही सामना रह के ये इस सत्तावट को जो है नया जो है उसका अंजाम दिया। இப்படி இந்த ஜனங்களே முன் நின்று அந்த கலவரத்தை நடத்தின ஜனங்கள். अब उसके साथ परमेश्वर क्या किया? அவர்களோடு கூட தேவன் என்ன उसको செய்தார்? भारी दंड दिया। அவர்களுக்கு மிகுந்த பாரமான தண்டனையை देखने கொடுத்தார். वाले सुनने वाले भयभीत हो गए हैं। பார்க்கிறவர்களோ அதை கண்டு பயப்பட வேண்டும் என்று आज சொல்லி. कंधामाल में क्या स्थिति है? இப்பொழுது கந்தமாலிலே என்ன நிலை? मसीह लोगों को विरोध करने वाला कोई नहीं है। கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவர்கள் யாரும் இல்லை. वहां के मसीह लोगों को विश्वास बढ़ गया। அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களின் விசுவாசம் பெருகிற்று. क्या विश्वास बढ़ गया? என்ன விசுவாசம்? मेरा परमेश्वर मेरे लिए युद्ध करेगा। என்னுடைய தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். हालेलुया ஹalleluya हालेलुया प्यारो, हालेलुया। वही परमेश्वर आज हमारे लिए भी युद्ध करेगा। அதே தேவன் இன்று நமக்காகவும் யுத்தம் और செய்வார். ये घटना को मैं कहकर अंत करने के लिए चाहता हूँ। இன்னொரு நிகழ்வையும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். परमेश्वर अपने लोगों के प्रति कितना दूर रखता है। தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்திலே எவ்வளவு வைராக்கியத்தை परमेश्वर காண்பிக்கிறார். अपने जो है कलीसिया के प्रति कितना दूर रखता है। தன்னுடைய சபையை குறித்து தேவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर अपने बातों के लिए अपने नाम के लिए कितना दूर प्रकट करता है। தேவன் தன்னுடைய வார்த்தையை குறித்து எவ்வளவு வைராக்கியம் उसके लिए காண்பிக்கிறார். मैं इस गवाह देने के लिए चाहता हूँ। அதை குறித்து ஒரு சாட்சியை சொல்ல ये விரும்புகிறேன். जो है मेरे गांव में 1992 में हुई। இது 1972 ஆண்டு 92 என்னுடைய கிராமத்திலே நடந்தது. तो मेरे गांव में हम लोग वहाँ CSI मसीह लोग पाए जाते हैं। என்னுடைய கிராமத்திலே CSI கிறிஸ்தவர்கள் உண்டு. वहाँ कुछ लोग नामधारी मसीह लोग हैं। அங்கே பெயர் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் உண்டு. वे लोग जो है मुंबई, मैसूर, बेंगलुरु जैसे भिन्न भिन्न जगह में छोटा कारोबार करने वाला, एक काम धंधा करने वाला ग्रुप में बहुत लोग पाए जाते हैं। அங்கே மும்பை, பாம்பே போன்ற இடங்களிலே தொழில் செய்கிற ஜனங்களும் அங்கே உண்டு. वे लोग जो है क्रिसमस के समय में गांव आते हैं। அங்கே கிறிஸ்மஸ் தினத்தன்று அவர்கள் சொந்த ஊருக்கு வருவார்கள். वो 10-15 दिन नया साल तक वहाँ पे वे लोग रहते हैं। 10-15 நாட்கள் புதிய ஆண்டு வரைக்கும் இருப்பார்கள். छुट्टी मनाने के लिए, मनोरंजन के लिए, अपने दोस्तों से, परिवार से मिलने के लिए वे लोग आते थे। விடுமுறையை கொண்டாடுவதற்காக, உறவினர்களோடு கூட சந்தோஷமாக நேரத்தை கழிப்பதற்காக வருவார்கள். अभी उसमें क्या हुआ? அங்கே என்ன நடந்தது? क्रिसमस के एक दिन पहले கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் ஒரு நாளுக்கு முன்பு वे लोग रात में शिकार खेलने के लिए गया। அவர்கள் ராத்திரியிலே வேட்டைக்காக வெளியே சென்றார்கள். उनमें से एक झुंड, ஒரு குழு वे रात भर 10-11 बजे 12 बजे तक चारों तरफ घूम के शिकार के लिए कोशिश किए। 10-11 மணி வரைக்கும் ராத்திரியிலே வெளியிலே சென்று வேட்டையாடுகிறதற்காக அவர்கள் उनको முற்பட்டார்கள். कुछ मिला नहीं, அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. वापस खाली आए। வெறுமனே திரும்பினார்கள். इनको मन किया कुछ तो आज खाना है, அவர்கள் எதையாவது சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். इसलिए वे लोग क्या किया? எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? मेरे घर में आए। என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். मेरे घर में उस समय में कोई नहीं था। என்னுடைய வீட்டிலே அப்பொழுது யாரும் இல்லை. मेरी माँ बीमार थी, हॉस्पिटल में भर्ती थी, हम सब कोई हॉस्पिटल में थे। என்னுடைய அம்மா வியாதியா இருந்தார்கள், ஹாஸ்பிடலில் இருந்தார்கள். நாங்க எல்லாரும் மருத்துவமனையில் இருந்தோம். मेरे घर में हम लोग खरगोश पाल रहे थे। எங்களுடைய வீட்டிலே நாங்கள் முயல் வளர்த்து வந்தோம். 10-15 खरगोश पाया जाता था। 10-15 முயல் அங்கே ये முயல்கள் लोग मेरे காணப்பட்டன. घर में आए, அவர்கள் என்னுடைய வீட்டிலே வந்தார்கள். दरवाजे में लात मारे, அங்கே கதவை உதைத்தார்கள். और उसमें से 5-6 को खरगोश को लेकर चले गए। அங்கே இருந்து ஒரு 5-6 முயல்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். अभी तो शिकार तो मिल गया। அவர்கள் வேட்டையாடவில்லை. शिकार तो मिल गया, வேட்டையாட வேண்டிய காரியம் கிடைத்து விட்டது. लेकिन उसको बनाना है, அதை சமைக்க வேண்டும். तेल चाहिए, எண்ணெய் வேண்டும். रात में कहाँ में जाएंगे? இரவிலே எங்கே சென்று எண்ணெய் दुकान வாங்குவது? सब बंद है, घर सब जो है सो रहे हैं। வீட்டிலே எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கடைகள் எல்லாம் तो அடைக்கப்பட்டிருக்கின்றன. वहाँ पे हमारा चर्च खुला हुआ था, அங்கே ஆலயம் ஒன்று திறந்திருந்தது. क्योंकि वे जो है क्रिसमस के लिए कुछ जवान लोग थोड़ा देर रात तक सजा रहे थे, इसलिए चर्च खुला हुआ था। அங்கே திறந்திருந்த ஆலயத்திலே சில வாலிபர்கள் அமர்ந்து அங்கே ஆலயத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். उसके बाद जो है वे जाने के बाद चर्च खुला ही रह गया। அவர்கள் சென்ற பின்பு ஆலயம் திறந்த நிலையிலேயே तो விடப்பட்டிருந்தது. हम आप जानते हैं दक्षिण में CSI चर्च में दिया वे लोग जलाते हैं। அங்கே CSI ஆலயத்திலே அங்கே தீபத்தை விளக்கை ஏற்றுகிறது உண்டு. उसके लिए एक बोतल में वे लोग तेल हमेशा रखते थे। அங்கே அதற்காக ஒரு பாட்டிலிலே எண்ணெயும் கூடவே வைத்திருப்பார்கள். हमारे चर्च में एक बोतल था, उसमें 4-5 लीटर तेल रह सकता है। அந்த ஆலயத்திலே எண்ணெய் இருந்தது. அங்கே ஒரு 4-5 லிட்டர் எண்ணெய் இருந்திருக்கும். इन्होंने कुछ नहीं किया, இவர்கள் ஒன்று செய்யவில்லை. जाकर उनमें से 1-2 लीटर तेल को ले लिया।
அங்கே அதிலே இருந்து 1-2 லிட்டர் எண்ணெயை அவர்கள் எடுத்து விட்டார்கள். रात में अच्छा से पक्का कर सब कोई आनंद खुशी के साथ खाए. ராத்திரியிலே நன்றாக சமைத்து அந்த எண்ணெயிலே எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டார்கள். देर सुबह हुआ, காலையானது, क्या हुआ? என்ன நடந்தது? जितने लोग खाए எத்தனை பேர் சாப்பிட்டார்களோ उनका पेट चलने लगा. அவர்களுக்கு எல்லாரும் வயிறு போக ஆரம்பித்தது. ऐसा 1-2 बार नहीं, ஒரு முறை 2 முறை அல்ல, भयानक डायरिया हो गया. மிகவும் மோசமான டயரியா வந்து விட்டது. सबके सब जो है हॉस्पिटल में भर्ती हो गया. எல்லாரும் சென்று ஆஸ்பத்திரியிலே படுக்கைக்கு சென்று விட்டார். पानी चढ़ रहा है. அவர்கள் எல்லாருக்கும் அங்கே குளுக்கோஸ் ஏற்றப்படுகிறது. 8 बोतल 10 बोल हो गया, कंट्रोल नहीं हो सका. அங்கே எத்தனையோ பாட்டில்கள் ஏற்றப்பட்ட போதிலும் நின்றபாடில்லை. घर के लोग चिंतित हो गए. அங்கே வீட்டு ஜனங்கள் மிகவும் யோசிக்க ஆரம்பித்து விட்டார். डॉक्टर चिंतित हो गया. மருத்துவர் யோசிக்க ஆரம்பித்து उनसे விட்டார். पूछा आपने क्या खाया? அவர் கேட்டார்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள்? तब उन्होंने कहा அப்ப அவளுக்கு சொன்னார்கள், ऐसा ऐसा हमने काम किया. இப்படி இப்படி நாங்கள் செய்து சாப்பிட்டோம் என்று சொன்னார்கள். तो घर के लोग बोले थे அப்பொழுது வீட்டு ஜனங்கள் अब சொன்னார்கள், यीशु मसीह से क्षमा मांगिए, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்னிப்பு अपने கேளுங்கள், पापों को अंगीकार कीजिए நீங்கள் செய்த பாவத்தை சொல்லுங்கள், और मन्नत मानिए. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். जितना हम लिए उसे 2 गुना तेल वहां देंगे. எவ்வளவு நாங்கள் எடுத்தோமோ அதற்கு 2 மடங்கு கொடுத்து விடுவோம் என்று சொல்லுங்கள். तब पे डायरिया बंद हुआ. அப்ப அதற்கு பின்புதான் அந்த டைரியா நின்றது. थोड़ा सोचिए फिर मेरे गांव के लोग में किसी को हिम्मत होगा चर्च में किसी चीज को छूने के लिए? அதற்கு பின்பு அந்த கிராமத்திலே யாராவது சபைக்கு வந்து காரியங்களை தொடுகிறதற்கு அவர்களுக்கு தைரியம் ये வந்திருக்குமா? हमारे कलीसिया के इतिहास में बहुत बार हुआ है. இது சபையினுடைய வரலாற்றிலே अनेक முறை आज நடந்திருக்கிறது. होना चाहिए. இன்றும் நடைபெற வேண்டும். जब शत्रु हमारे कलीसिया को छूता है, சத்துரு எப்பொழுது சபையை தொடுகின்றானோ, उनके संपत्ति को छूता है, ஆலயத்தின் சம்பதிகளை பொருட்களை தொடுகின்றானோ, परमेश्वर के लोगों को छूता है, தேவனுடைய ஜனங்களை தொடுகின்றானோ, परमेश्वर के लोगों को निंदा करता है, தேவனுடைய ஜனங்களை அவன் நிந்திக்கும் பொழுது परमेश्वर अपने दाहिने हाथ को बढ़ा के उनसे बर्ताव करना चाहिए. தேவன் தன்னுடைய வலது கரத்தை நீட்டி அவர்களோடு கூட இடைபெறுகிறார். परमेश्वर अपने लोगों के लिए युद्ध करना चाहिए. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்ய तब வேண்டும். ये देश जान लेगी कि हमारे बीच में एक जीवित परमेश्वर पाया जाता है. இந்த தேசம் அறிந்து கொள்ளட்டும் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, हमारा परमेश्वर ही सचमुच में परमेश्वर करके ये देश जान लेगी. நம்முடைய தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி இந்த தேசம் அறிந்து கொள்ளட்டும். इसको हमें जो है हमें हमारे अंदर इस प्रकार एक लालसा होना चाहिए. இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் ஆசை நம்மிடத்திலே காணப்பட परमेश्वर से வேண்டும். मांगना चाहिए. தேவனிடத்திலே கேட்க कि வேண்டும். परमेश्वर हम युद्ध नहीं कर सकते हैं. தேவனே நாங்கள் யுத்தம் செய்ய वचन முடியாது. कहता युद्ध जो है आपका है. யுத்தம் உம்முடையது. जब हमारी निंदा होती है, எங்களுடைய நிந்தை வரும்போது, हमारे नाम दराई होती है, எங்களுடைய பெயர் கெடும்போது, शत्रु जब हमारे विरोध में ललकारता है, சத்துரு எங்களுக்கு விரோதமாக तब சத்தமிடும்போது, आप जो है हमारे पक्ष में खड़ा होकर आप जो अपने पराक्रम के साथ शत्रुओं से युद्ध करना चाहिए. நீர் எங்களுக்கு பட்சமாக நின்று சத்துருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் என்று आज சொல்லுவோம். हमारे देश में इसकी जरूरत है. இன்று நம்முடைய தேசத்திலே இதற்கான கட்டாயம் உண்டு. गोलियात ललकार रहा है. அன்று கோலியாத் आज கூக்குரலிட்டான். गोलियात ललकार रहा है. இன்றைக்கும் கோலியாத் சத்தமிடுகிறான். वर्षों से ललकार रहा है. ஜனங்களை பார்த்து वर्षों से பல ஆண்டுகளாக சத்தமிட்டு கொண்டிருக்கிறான். हम क्या करते हैं? நாம் என்ன செய்கிறோம்? जैसे इस्राएल लोग भयभीत होकर छावनी में जाकर घुस गया है, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து தங்களுடைய காரியங்களிலே சென்று ஒளிந்து आज கொண்டார்கள், वही मानसिकता में आज परमेश्वर के लोग पाए जाते हैं. அப்படிப்பட்ட நிலையிலே தான் தேவனுடைய ஜனங்கள் हमें காணப்படுகிறார்கள். आशा रखना है, हमें आशा रखना है, நமக்கு ஒரு நம்பிக்கை हमें வேண்டும். विश्वास करना है, நாம் விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर से मांगना है, நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். परमेश्वर से कहना है, தேவனிடத்திலே சொல்ல हे வேண்டும், प्रभु युद्ध आपका है, ஆண்டவரே இது உம்முடைய யுத்தம். आपके युद्ध को मैं नहीं कर सकता हूँ, உம்முடைய யுத்தத்தை நான் செய்ய आप மாட்டேன். मेरे लिए युद्ध करने के लिए वायदा किए हैं, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்று வாக்கு आपके समय செய்திருக்கிறீர். के लिए हम इंतजार करते हैं, உம்முடைய யுத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். आप हमारे लिए युद्ध करते हुए हम देखने पाए. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வதை நாங்கள் பார்க்கட்டும். उस विचार से हम आगे बढ़ेंगे, அந்த எண்ணத்தோடு கூட நாம் முன்னேறுவோம். तब हम कह सकते हैं, அப்பொழுது நாம் சொல்ல முடியும். जैसे जकरिया में हम पढ़ते हैं, எப்படி சகரியாவிலே நாம் வாசிக்கிறோம், 2:8 में पढ़ते हैं, 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே जो வாசிக்கிறோம், मुझे छूता है உன்னை தொடுகிறவன் परमेश्वर के आंख की पुतली को छूता है. என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று हम வாசிக்கிறோம். शत्रु से हम ललकार सकते हैं. சத்ருவிடத்திலே நாம் சத்தமிட अभी शत्रु ललकार रहा है, அபி சத்ரு சத்தமிடுகிறான். जब परमेश्वर हमारे लिए युद्ध करेगा तो
ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் हम என்றால் ललकार सकते हैं, நாம் சத்தமிட முடியும். छू के देखो, தொட்டுப்பார். हिम्मत हो तो छू के देखो. தைரியம் இருந்தால் தொட்டுப்பார். मुझे छूने से तुम्हें क्या होगा मालूम है? என்னை தொடுவதினாலே உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? परमेश्वर की आंख की पुतली को छूते हो. நீ தேவனுடைய கண்மணியை கண்ணை தொடுகிறாய். जो हाथ को सटा कर काट देगा, நீங்கள் அவளுடைய கரங்களை तुम्हें बिल्कुल नष्ट कर देगा. முற்றிலுமாக உன்னை அழித்து போடுவார். क्योंकि हमारा परमेश्वर हमारे लिए युद्ध करने वाला है. ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் क्या செய்கிறவர். आप चाहते हैं परमेश्वर आपके लिए युद्ध करें? தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் आइए என்று हम நீங்கள் सब कोई விரும்புகிறீர்களா? खड़े हो जाएंगे.